ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க பையன் திரும்ப கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டி வச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனோட நேம் வந்து என்கின். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஷியா வர்றா கிஃப்ட் வாங்கிக்கிட்டு. அப்போ அவங்க அம்மா அங்கே பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நானும் இவ்வளோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து கிஃப்ட் கொடுத்ததுமே, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், காசுக்காக தான் இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோயின் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, நானும் அவரு ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அங்க இருக்க லேடி எல்லாமே லவ் எல்லாமே காசை பார்த்து தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனுமே ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அப்போ அவங்க நீ அப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்க கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்டு நடக்கணும், உனக்கு வந்துட்டு இந்த ஃபேமிலி வந்து வேணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் பூவர்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே சீப்பாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டு அவங்க ஆன்ட்டி வந்து ஹீரோயினை பிடிச்சாங்க, அடித்து தள்ளி வேற விட்டாங்க. அவன் போய் வேமாங்க தூக்க போனதுமே அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு இப்போ அவ கூட போனேன், நான் உனக்கு வந்துட்டு எந்த ஒரு காசுமே நான் கொடுக்க மாட்டேன், எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இல்லாமல் நீ இப்படியே போயிடலாம் அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் நீ கண்டிப்பாக என்னை விட மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேணாம், என்னோட அம்மா தான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, காசை வாங்கிட்டு நீ பேசாமல் இங்கே வந்து போயிரு, உனக்கு வந்துட்டு வேறு லைஃப்பை நீ பார்த்துக்கோ, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் பிரேக்கப் பண்ணிக்கிறலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ இவ்வளோ சீப்பாக போவேன் நான் நினச்ச கூட பார்க்கல, நான் எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதான் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடியுமே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒரு தாத்தா வராரு, இந்த குடும்பம் வந்துட்டு உன்னை வந்து டிசர்வ் பண்ணலை, நீ பேசாமல் என் கூட கிளம்பி வாமான்னு சொன்னதுமே இதான் யார் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, இவங்கள மாதிரி ஆளுங்களாம் இங்கே வரக்கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானாகவே அவரை கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவங்க தாத்தா வந்துட்டு அவங்க பேரனுக்கு அங்கே கால் பண்ணுறாரு. அந்த டயத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். இவனோட நேம் வந்து யூ. அப்போ அங்கே தாத்தா நம்ம ஹீரோயினையும் அவனையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் நீங்கள் வந்துட்டு என்ன தாத்தா சொல்லிட்டு இருக்கீங்க, மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இதை விட பெஸ்ட்டான ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்காது, ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொன்னதுமே அவன் மனசில் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பேராசை பிடிச்சவ, தாத்தாவை எப்படியோ மைக்கி தான் என்னை மேரேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக அவனுமே நினைக்கிறான் ஹீரோயினை. நான் வந்து இவளை வந்து எப்படி தாத்தா மேரேஜ் பண்ணிக்க முடியும், நானே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் வந்துட்டு எவ்வளோ ஏழைன்னு தெரியலன்னு சொல்லும்போது அங்கே தாத்தா வந்து என்ன ட்ராமா பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ ஹீரோயினுக்கு அங்கே ஒரு கால் வந்துடுது. அப்போ அங்கே வந்துட்டு கடைக்காரங்களாம் வந்துட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவள் திரும்ப அங்கே வந்ததுமே தாத்தா உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேம்மான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்கள் பேரனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கு பதிலாக எனக்கு 200 யுவான் வேணும் தாத்தான்னு சொன்னதும் அங்கே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பட் ஹீரோ நினச்ச மாதிரியே வந்துட்டு காசு போய் பிடிச்சவதான் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக நினைக்கிறான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேச வந்தது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, தாத்தா வந்து மேரேஜ் பண்ண சொன்னார் பண்ணியாச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி விடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது தாத்தா இந்த சைடில் வந்துடுறாரு. இப்போ என்ன வந்துட்டு எங்கே என்னோட பேத்தி அப்படின்றத சொன்னதும் அவள் எங்கே போனான்னு எனக்கு என்ன தெரியும்னு சொன்னதும் நீ வந்துட்டு ஃபஸ்ட் அவன் முன்னாடி நீ ரொம்ப ஏழன்ற மாதிரி ட்ராமா பண்ண, இப்போ என்னன்னா நீ அவள் எங்கன்னு தெரியாதுன்னு சொல்றியா, ஒய்ஃபை பற்றி நீ இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. அந்த டயத்தில் அங்கே அசிஸ்டன்ட் அங்கே இருக்க எல்லா திங்ஸுமே கொண்டு வந்து வச்சுட்டு தாத்தா அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டாரான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லும்போது தாத்தா அவன் முன்னாடி நீ ஏழை சாப்பிடலன்னு சொல்லி தானே ட்ராமா பண்ண, ஸோ நீ பேசாமல் அவ கூடவே போய் இரு, ரெண்டு பேத்துக்கு லவ் கூட வரட்டும் அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டரில் வந்துடுறா. என்ன வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன லிஃப்ட் எது வேணுமான்னு சொன்னது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறான். அவள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நில்லு உடனே போயிடுவேன்னு சொன்னதும் அவள் சிரிச்சிட்ருக்கா. பிறகு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்பாங்க என்னோட வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் வேணால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த என்கே நாங்கள் வந்துடுறான். நான் வந்து என்னோட அம்மாவை பேச்சை கேட்டு அப்போ அந்த மாதிரி நடந்துட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு யார் இவன் அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, மரியாதையை போயிடு, உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு எனக்கு பார்க்குறது கூட விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டு அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணதும் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும் என்ன ஹஸ்பண்டா, நீ அப்போ என் கூட சண்டை போட்டதுமே ஒரு செகண்டில் போய் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் அவன் கூட அஃபேர் போயிட்டு இருந்துச்சான்னு சொல்லி பேசினதும் ஹீரோக்கு வந்து கோவமாயிட்டுங்க போட்டு அடிச்சிடுறான். அவனுக்கு அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு எம்எல்ஏ கை வச்சிட்டிங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு செட்டு போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த மாதிரி பர்சன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்றத சொன்னதும் அவனை பற்றி பேசாதீங்க, அவன் பேச்சு எடுத்தால் கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுச்சேக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு, அவன் வந்துட்டு உன்னை ஏமாற்றி
ஏமாத்திட்டானான்னு சொல்லும்போது, இந்த பணக்காரங்கள கண்டாலே எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்றத சொன்னதும், இவ சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். இவளுக்கு போய் பணம் பிடிக்காதான்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்களே, ஏன்னா நீங்கள் எதுவும் பணக்காரனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனுக்கு வந்து அங்கே கால் வந்துடுது. அப்போ அங்கே வந்து கம்பெனிலேருந்து கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமல், எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுமே நான் இப்போ பார்ட் டைம் ஜாப்க்கு போகணும்ல, நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது இவன் காரில் போயிட்டுருக்கான். இவங்க ஸ்கூட்டியில் வந்தது அவங்க இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன இவ்வளோ வந்து காஸ்ட்லியான காரில் போகிறீங்களேன்னு சொன்னதும், இல்லை இவர் வந்துட்டு டாக்ஸி பிடிக்க சொன்னதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டையுமே எங்கள் கூட வந்து சேர்த்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே இவ்வளோ காஸ்ட்லியான காரில் போகிறீங்க, காசு வேணாமா, எனக்கு தாத்தா கொடுத்த காசு உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ காசு போய் பிடிச்சவன்னு நினச்சா என்ன இந்த காசு எனக்கு கொடுக்குறாளே, அப்போ காசு மேலே இவளுக்கு விருப்பம் இல்லையான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தன்னைத்தானே சமாதானப்படுத்துகிறான். இவள் பேச்சில் நீ மயங்கிறாத, இவ உண்மையிலே நல்லவ கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸில் போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு என்னாச்சு அவன் வந்துட்டு ஏமாத்தினான்னு சொல்லிட்டு அவனோட விஷயங்களை பற்றி பேசினதுமே அந்த இடத்துக்கு அங்கே சியான்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் வந்துடுறா. எதுக்கு தேவையில்லாமல் வேலை பார்க்குற டயத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுமே பிடிச்சி திட்டிட்டு இருக்கா, உன்னோட பர்சனல் மேட்டெல்லாம் பேசுகிறதுக்கு இது ஒன்றும் வீடு கிடையாது, ஒழுங்காக வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் நான் நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது ஹீரோங்க நிற்கிறான். அவளுங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஏய் நீ ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் உடனே அவன் போய் சொல்கிறான், நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வந்து இருக்கக்கூடாது, யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அந்த சீனியர் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப அங்கே ரூடாக பேசிகிட்டு இருக்கா. வேலையை பார்க்க சொன்னால் ஆளுங்களை வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே மேனேஜருமே அங்கே உள்ளே வந்துடுறாரு. என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, இந்த லேடி வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதே கிடையாது, ஆளுங்களை பிடிச்சி செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்து மிஸ்டர் யூ அப்படின்றத சொல்ல போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்ன யூவான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறா. அவர் செய்கை காமிச்சதுமே இல்லை யூ வரப்போறாரு, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே அந்த சியா வந்துட்டு தேவையில்லாமல் பேசினதுமே முதல்ல பிடிச்சி வெளியே அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. ஹீரோயின் அங்கே மேனேஜர்கிட்ட இவங்க வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு, அவர் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ எடுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவருமே அங்கே ஓகேன்னு சொல்லாரு. பாஸ் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் அவர் சொல்கிற மாதிரியே எல்லாம் நடக்கட்டும், ஆனால் வந்துட்டு அவளை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆஃபீஸில் வந்துட்டு கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன வேறு டிபார்ட்மெண்ட் பார்த்தவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவளோட முன்னாடி எனக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணணும், நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னதும் என்ன பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவருமே கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவனுக்கு ஒரு வேலை வந்துட்டு வேலை கிடைக்கலையா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அவன் அங்கேருந்து போனதுமே என்னாச்சு என் ஹஸ்பண்ட் என்ன வந்து ஒழுங்காக வந்து ஒர்க் பண்ணலையா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே இருக்கு என்னத்தையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸே அங்கே மாறி போயிடுது. ஹீரோக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன், இல்லை உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் அங்கே மேனேஜர் அதெல்லாம் பார்த்துட்டு கடவுளே இது என்ன கொடுமை அப்படின்றத சொல்லிட்டு அவருக்கு இங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஹீரோ பேசிட்டு போகிறத பார்த்துட்டு இந்த சியா இது என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு டிசைனர் காம்படிஷன் வைக்க போகிறாங்க, வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு 1 மில்லியன் ப்ரைஸ் கிடைக்கும், அப்ராடுக்கு போகிறதுக்குமே சான்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவார்டுமே கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக இதில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. அவன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ ஏன் எவ்வளோ கவலைப்பட்டுட்ருக்க, உனக்கு ஒர்க்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஃபியூ டேஸில் வந்துட்டு காம்படிஷன் நடக்க போகுது, அதில் நான் வந்து வின் பண்ணேன்னு வச்சுக்கோமே நம்மளுக்கு நிறைய வந்துட்டு காசு கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அவள் சாப்பாடு அங்கே வச்சுட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீயுமே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவன் மனசில் ஹார்ட்டாக அங்கே பறந்துட்டுருக்கு. ஹீரோக்குமே அவள் அங்கே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவளை பார்த்துட்டே இருக்கான். சாப்பிட்டு பாரு ரொம்ப எம்மியாக இருக்கும்னு அவள் சொன்னதுமே இல்லை நீ சாப்பிடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வந்து அதை எடுத்து அங்கே சாப்பிட்டுட்ருக்கா. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்து அவளை அங்கே பார்த்துட்டு 2 பேருமே இப்படியே ஒருத்தரை மாற்றி பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுறாங்க. ஃபீலிங்ஸுமே அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. அப்போ நான் 2 பேருக்குமே ரியலைஸ் ஆகிட்டாங்க. வேகமாக விலகுனதுமே நம்ம ஹீரோ வாயில் ஒட்டியிருக்கு பருத்தோடு நான் வந்துட்டு உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் வேணாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து போனதுமே ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஆமாம் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது, அதனால தான் இப்படி ரசித்து சாப்பிட்டாலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பங்க ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நைட் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுல்லாக வந்து அந்த ஒர்க்கில் இறங்கிடுறான். நம்ம ஹீரோ அங்கே
வந்து நின்றுட்டு காஃபி கொண்டு வந்து வைக்கிறான். என்ன வந்து பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சட்டி கேட்கும்போது அவனை அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக அங்கே தோணிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நான் வந்து இப்போ என்னோடய ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், டிசைன்ஸ் பண்ணாதான் நான் அந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நீ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்படியே மாற்றி மாற்றி இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படியே என்னை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் ப்ரைஸ் வின் பண்ணணும்ல அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோ சரி நீ ஒர்க் பண்ண, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு சைட் அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் அவள் டிசைன்லாம் கொண்டு போய் அந்த சியாட்டை கொடுத்ததுமே இது என்ன கேவலமாக இருக்குது, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா மூஞ்சில் காரி துப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் டஸ்ட்பினில் தூக்கி எறிஞ்சிடுறா. பிறகு அவள் டிசைன்ஸை கொண்டு போய் அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்ததும் உண்மையிலே இவன் மூஞ்சில் தான் அவர் காரி துப்புறாரு. என்ன கேவலமாக இருக்குது, நீ எல்லாம் என்ன இங்கே சீனியராக ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸை டஸ்ட்பின்லேருந்து எடுத்து அவள் கொண்டு போய் அங்கே கொடுத்ததுமே இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே காம்படிஷனுக்குமே அது வந்துடுது. அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ இந்த டிசைன்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறான். ஏன்னா ஒய்ஃப் வரைஞ்சதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவளுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். மேனேஜர் மேசியாவோட தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பெருசாக எதுவும் தோணலை. அப்போ அவள் பார்த்தா ரொம்ப ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கா. என் லெவலில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக ஃப்ராடு வேலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஒர்க்கே இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஹீரோயின் அங்கே வரும்போது நம்ம ஹீரோங்க உள்ள ஆளுங்களோட வந்ததுமே நீ நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதோ அங்கே வந்துட்டு முதல் நடிங்கன்னு சொல்கிற மாதிரி அவன் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இங்கே இன்டர்வியூ கொடுக்க வந்தேன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டு அங்கே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீங்கள் வந்து நல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறா. சரி அங்கே வந்து சூப்பரான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே வந்து எல்லாருமே நாங்கள் சியாவும் வந்து பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே டிசைன் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இது என்னோடதாச்சே, என்ன வந்துட்டு கீழே சியான்னு சொல்லிட்டு நேமை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட நீ எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ண, என்னோடது ஏன் உன்னோடதுன்னு சொன்னேன்னு சொல்லும்போது அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவளுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அங்கே மேனேஜர் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொன்னதோ அந்த சியா வந்து ட்ராமா பண்ணுறா, என்னோட டிசைனை இவதுன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போகிறான்னு சொல்லிட்டு அப்போ அவர் உங்ககிட்ட என்ன வந்து ஆதாரம் இருக்குன்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த சியா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இதை வந்துட்டு அவள் தான் பண்ணா, என் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ யார், உன்னை யார் உள்ளே விட்டதுன்னு சொன்னதும் நான் மிஸ்டர் யூவோட டிரைவர் அப்படின்றத சொன்னதும் டிரைவர் இல்லாமல் இங்கே உள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சீப்பாக பேசுகிறா. அங்கே ஒரு பர்சன் வந்தாங்க, நம்ம ஹீரோ பார்த்து மிஸ்டர் யூன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் வந்து யூ கிடையாது, யூவோட டிரைவர், நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களான்னு சொன்னதும் அப்போ அவனுக்குமே புரிஞ்சுக்குது இவ ஏதோ ட்ராமா பண்ணுறான்னு. ஆமாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க, நான் இவளை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போய் ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்கிறா. நீ வந்துட்டு கேவலமே இல்லாமல் இப்படி எதுக்கு சீப்பான வேலை பண்ண, அடுத்தவங்க டிசைனை திருடிட்டு உன்னோடதுன்னு சொல்லுவேன்னு சொன்னதும் அதுக்குமே திறமை வேணும்லன்னு சொல்லிட்டு அங்கே ஓவரா சீனை போட்டு பேசிட்டு அவ வாயாலே உண்மையை ஒத்துக்கிறா. அவளுக்கு அவார்டு கொடுக்க போகும்போது நம்ம ஹீரோயின் இவளை எக்ஸ்போஸ் பண்ணாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜில் போய் அவள் பேசின அந்த ஆடியோவை போட்டு காமிச்சதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான். ஹீரோயின் தான் வந்துட்டு இதை பண்ணவங்கன்னு சொல்லிட்டு அங்கே அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த டிசைன் அவங்களோட தான் சொன்னதுமே கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த அவார்டு ப்ரைஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஆஃபீஸில் அவளோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை அங்கே சூப்பர்வைசராக பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் ஜெலஸ் ஆகிட்டு நான் சீனியர் இருக்கும்போது எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னதும் நீ பண்ண கேவலமான வேலைக்கு உன்னை ஜாப்பை விட்டு தூக்காததே பெரிய மேட்ரு, ஆனால் நீ இன்னுமே வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கியா, மரியாதையில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் திட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு நாள், வந்து நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே உள்ளே போய் பார்த்தா விலை எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது போல். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது எப்படி வாங்க முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஐயோ கடவுளே நான் வந்து மறந்து போய் இங்கே வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சியா வந்துடுறா. என்ன பிச்சைக்கார கூட்டம் 2 பேருமே சேர்ந்து இங்கே வந்துட்டீங்களா, இங்கே வந்து வாங்குறதுக்கு காசு வேணுமே, அது உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தும் போது எங்ககிட்ட காசு இல்லை நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கோவப்பட்டுட்டு திருட்டு வேலை பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினையும் அவனையுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே என்னோடய பாய் ஃப்ரெண்டு வரட்டும் பார்த்துக்குவான் அவங்கள, ஏன்னா இது என்னோடய பாய் ஃப்ரெண்டோட ஷாப் தான் சொல்லும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னு தெரியாமல் தேவையெல்லாம் பேசுகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரியலைஸ் ஆயிடுது
ஆயிடுது. மிஸ்டர் யூ இவர் தான் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ நீ ஒழுங்காக வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கோ இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவளை கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். வார்த்தைகளை பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இவங்களுக்காக போய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ வாயை மூடு நீ வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுவ அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் வந்துட்டு அங்கே அவன்கிட்ட கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஷாப்பிங் பண்ண போனதுமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்கு எடுத்தாலும் என்னோட ஒய்ஃப்ட்ட தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கும் அவளுக்கும் நல்லது கிடையாது ஒழுங்கு அவளை சொல்லி வச்சிருன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். எனக்கு ஹீரோயினுமே அங்கே வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த ஆள் எப்படி உங்கள் பேச்சை ரொம்ப நார்மலாக கேட்டார் என்ன நடந்துச்சு அப்படின்ற சொன்னதுமே எப்பயும் வழக்கம் போல் அவன் வந்து எதோ சொல்லி அவன் ஏமாத்திடுறான். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி இருக்குது நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு இவங்களோட டிசைன் ரொம்பவே வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு பெருமை செய்திருச்சு நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ கம்பெனியோட தரப்பில் இவங்களுக்கு டைமண்ட் நெக்லஸ் வந்து கொடுக்க போகிறோம் போனஸுமே கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கா. அந்த டைமண்ட் நெக்லஸ் அவங்க ஃப்ரெண்டு வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சியா இவ வந்துட்டு அந்த மேனேஜரை வந்துட்டு செடியூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கேவலமாக வந்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தும் போது 2 ஜால்ரா ஒரு கூட இருக்கு இல்லையா அந்த ஜால்ராவும் அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அந்த மேனேஜரோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. யார் இங்கே வந்துட்டு அந்த பொண்ணு என்னோட ஹஸ்பண்டோட அஃபேர் வச்சுட்டு இருக்குன்னு சொன்னதும் எல்லாம் இவ தான் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த சியாவுமே மாட்டி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா. நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது உங்கள் ஹஸ்பண்ட் என்னோட மேனேஜர் மட்டும்தான் என்னோட திறமையினால தான் நான் இப்படி வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த லேடிஸ் கொஞ்சம் கூட பேச்சை கேட்காம இவளோட பேச்சை கேட்டுட்டு ஹீரோயின் அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு. நீ என்ன கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது வாய் முடித்தோல என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் அவள் கேட்குற மாதிரியே இல்லை ரொம்ப சண்டை பெருசாகவுமே நம்ம ஹீரோ வந்து என்ன நடந்துட்டுருக்கு இப்படி தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே யாராச்சும் வந்துட்டு கையை வச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே மேனேஜர் அவங்க ஒய்ஃபை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். உன்னால் வந்துட்டு என் வாழ்க்கையை நாசமாக போக போகுது சொன்னால் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு இன்னமே வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை வராமல் அவ ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேட் அவனுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நீ ஐஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அவளுக்கு ஹாப்பி பர்த்டே விஷலாம் பண்ணதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. ஏன் நீ பழுதுட்ருக்கன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் என்னோட பர்த்டேவை யாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டதும் கிடையாது எனக்கு வந்து செலிப்ரேஷனும் பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நான் இருக்கேன்ல நம்ம எப்பயுமே ஹாப்பியாக செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நான் வந்து இப்போ வரைக்கும் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எதுவுமே கேட்கலையே அப்படின்றத சொன்னதுமே எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க வேற எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோ மனசுலே கூடி சீக்கிரம் என்னோட ஐடென்டிஃபைவை நான் உன்ட்ட சொல்லுவேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் எனக்கு வந்துட்டு நீ ஏழையாக இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது எனக்கு பணக்காரவங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே பணக்காரவங்கன்னா ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு அவ்வாட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வீட்டை எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இது என்னோட பரம்பரையோட ரிங் நீ வந்துட்டு இதை போட்டுக்கிறணும் என் பாட்டி வந்துட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அங்கே ரொம்ப அவள் ஹாப்பியாகிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவங்க அவங்க அம்மா வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நீ வந்துட்டு எதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ ஒழுங்காக வந்து மரியாதையை டைவர்ஸ் கொடுத்துட்டு லியாவை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நான் ஒன்றும் இவளை லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவங்க ட்ராமா பண்ணதும் நீ எதுவும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு அவனை மேரேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கதவை நாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணதுமே ஹீரோன்னு நினைக்கிறா. பட் அவங்க அம்மா வந்திருக்காங்க நான் வந்து யூவோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு பெரியவங்ககிட்ட எப்படி நடந்து கூட தெரியாதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே டீயெல்லாம் போட்டு கொடுக்குறா. நீ வந்துட்டு பேசாமல் என் பையனை விட்டுட்டு நீ வந்து கிளம்பிடணும் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் நான் ஏன் டைவர்ஸ் கொடுக்கணும் நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பெரியவங்ககிட்ட எப்படி பேசணுன்ற மரியாதை கூட உனக்கு தெரியாதான்னு சொன்னதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கையில் ரிங்கை பார்த்துட்டு இது எங்கள் பரம்பரை ரிங்காச்சு நீ எதுக்கு போட்டிருக்கான்னு சொன்னதும் எனக்கு யூ தான் கொடுத்தாருன்னு சொன்னதுமே இதெல்லாம் போட்டிருக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டு வேமா வந்துட்டு அந்த ரிங்கை வமு பண்ணி அங்கே கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா கால் பண்ணி என்னோட பர்த்டே வருதுமா நீ அவனோட சேர்ந்து வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே கூப்பிட்டுட்டு அவன் நெக்ஸ்ட் டேவே கிளம்பிடுறான். அங்கே பார்ட்டியில் தாத்தா வந்து நல்லா ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு இருமல் வருது பக்கத்தில் இருக்கவங்க தண்ணி எடுத்து கொடுமான்னு சொல்லும்போது அவப்பாட்டு அங்கே பால் இருக்குது அதை எடுத்து கொடுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ ஐயோ அவருக்கு அதை அலர்ஜி ஆச்சேன்னு சொல்லும் போதே அங்கே வந்துட்டு உட முடியாமல் போயிடுது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா என்னால் தானே இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அலர்ஜி தானே
சரியாயிரும் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு ஏமா இப்படிலாம் வந்து பழி போட்டுட்ருக்கீங்க, அவள் என்ன பண்ணுவா அவளுக்கு தெரிஞ்சா பண்ணான்னு சொல்லும்போது அங்கே தாத்தாக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொன்னதுமே அங்கே உள்ளே எல்லாருமே பார்க்க போகிறாங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, அலர்ஜி தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அவங்களுக்கான வயிற்றை பற்றி எரியுது. அங்கே லியா அதெல்லாமே பார்த்துட்டு இவளை எப்படியாச்சும் வந்துட்டு வெளியே வேட்டினா தான் நம்ம மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அந்த லியா அந்த என்கிட்ட போய் மீட் பண்ணுறா. உன்னோட பொருள்களை உன்ட்ட சேஃப்டியாக வச்சுக்க மாட்டியான்னு சொன்னதும், நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டதுமே அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அவளை நீ என்ன லைக் பண்ணிட்டுருக்கன்னு தெரியும், நானுமே அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், ஸோ நீ என்னோட பார்ட்னராக மாறினேன்னா கண்டிப்பாக உனக்கு அவள் கிடைப்பா எனக்கு அவர் கிடைப்பாருன்னு சொன்னதும் அவனுமே அவ கூட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போ அந்த சியா இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, நீ போய் மீட் பண்ணணும் அந்த பர்சனன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவங்களோட வேலை தான் போல். அந்த லியா வந்து மீட் பண்ணி ஆல்ரெடி விட்ட காசை கொடுத்து வந்துட்டு இவளையுமே விலைக்கு வாங்கிட்டா போல். நம்ம ஹீரோயின் அங்கே ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு அங்கே பார்க்க போனால் அங்கே என்கின் தான் இருக்கான். அவனுங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவன் வேமா ரிட்டன் கிளம்புனதுமே அங்கே வந்து கார்ட்ஸ் விட மாட்டாங்க. நீ எதுக்காக பயந்துட்டுருக்கவா, ஃபஸ்ட்டு உட்காரு பேசலாம் சாப்பிடு ஏதாச்சுன்னு சொன்னதும், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேவையில்லாமல் இப்படி என் பின்னாடி வராதுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உன்கிட்ட பாசமாக பேச வந்தேன், உனக்கு என்ன புரியலையா அப்படின்னா நான் வேறு ஒரு வழியை தான் தேடணும்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து அந்த ட்ரக் ஸ்ப்ரே வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சு விட்டுட்டு அவகிட்ட அங்கே வந்து போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்துட்ருக்கான். அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவுமே இங்கே மீட்டிங் வந்திருக்கான் போல். அவளோட சவுண்டை கேட்டு அவள் வேமா அங்கே வந்ததும் அந்த என்கினை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பேன், என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஆனால் அந்த ட்ரக் அடிச்ச வாசி அவள் ரொம்ப ஹார்ட் அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னதும், இல்லை நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப க்ளோஸாக வந்ததும், நீங்கள் என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, தெரிஞ்சு தான் பண்ணுறியா, உனக்கு கண்டிப்பாக இது இப்போ தேவையா அப்படின்றத சொன்னதும், ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. மார்னிங் அவள் தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம என்ன அவனை பார்க்க தானே போனோம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த சூப்பை குடின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறான். இப்போ சூப் குடிக்கும் போது தான் அங்கே வந்து நேற்று நடந்த விஷயம் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. அவளுக்கு ரொம்ப வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆனதுமே நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் பயந்துட்டுருக்க, இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட்டுறலாம் மாட்டேன், நான் வந்து உன்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அந்த சியாவுக்கு வந்துட்டு என் கூட என்ன பிரச்சனைனே தெரியலை, அவள் தேவையில்லாமல் வந்துட்டு அவள் தான் அந்த ஃபைல்ஸை கொடுத்து என்கிட்ட அனுப்பி விட்டா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே மேனேஜரை விட்டு அவளை போட்டு செமையாக சாத விட்டு எவ்வளோ தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்ப, உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு இங்கே ஜாப்மே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேலையை விட்டு தூக்குனதும் அப்போ அங்கே அவள் உடனே ஃபோன் பண்ண பார்க்குறா. பட் அந்த என்கின் வந்து ஃபோனுமே எடுக்க மாட்டான். என் வாழ்க்கையிலுமே மண்ணலி போட பார்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே விரட்டி விட்றாங்க. அதை எல்லாத்தையுமே அங்கே என்ஜாய் பண்ணி அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்துட்ருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவன் கூட சேர்ந்து என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே நீ வந்துட்டு இப்போ வராமல் போயிட்டா, சியாவை அடித்து வேலையை விட்டு வந்து விரட்டி விட்டாங்க, அந்த சீனை பார்த்துருக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஒருவேளை அந்த என்கின் தான் இதே மாதிரி பண்ணிட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மாவை பார்த்து அவன்கிட்ட கோவப்படுறாங்க. நீ ஏதாச்சும் வேலை பண்ணி தொலைஞ்சியா, அந்த யூ ஃபேமிலி இப்போ வரைக்கும் நம்ம கூட நல்ல கான்ட்ராக்டில் தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ பாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது நான் என்னம்மா பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்கிறான். அங்கே அவன் போயிட்டு பேச போனதுமே அவனுக்கு அங்கே பயமாக இருக்குது. ஆனால் இந்த அரலூசு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணதுக்கு, நீங்கள் வந்துட்டு சியாவை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, என்னோட ஹஸ்பண்டுமே அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவரோட நேமே யூ தான், நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கிடாதீங்கன்னு சொன்னதுமே அது வந்து இவ தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு உடனே ஆமாம் நான் தான் வந்து பண்ணேன், நான் பவர்ஃபுல்லான ஃபேமிலிலன்னு சொல்லிட்டு ஓவரால் வந்து சீனப்படுறான். உன்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் வந்துட்டு நடக்கக்கூடாது, நான் சொல்கிறபடி நீ அவனை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு டைவர்ஸான்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகுறா. நான் சொல்கிறத கேட்கலன்னா வேறு மாதிரி இருக்கும் அவனுக்கு நிலமன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்போ அவளுமே ஒத்துக்கிறா. பிறகு நம்ம ஹீரோ ஹாப்பியாகிட்டு அவளை வீண் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்ததுமே உடனே டைவர்ஸை பற்றி பேசினதும் எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதுமே எனக்கு காசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க கூட எவ்வளோ நாள் நான் வாழ முடியும்னு சொல்லிட்டு அவள் ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ நீ என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லு, நீ இப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நான் எப்பயுமே அப்படிப்பட்டவ தான், நான் எப்போ வந்து காசு வந்து வேணான்னு நினச்சேன்றதை சொல்லிட்டு அவப்பாட்டங்க வந்துட்டு உல்ட்டாவாக பேசினதுமே ஹீரோக்கு கோவமாயிருது. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் கரெக்டு, ஊடாலதை நான் வந்து தப்பாக தான் உன்னை புரிஞ்சிட்ருக்கேன், உனக்கு என்ன டைவர்ஸ் தானே வேணும், நான் உடனே சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவமாக போகிறான். ஹீரோயினுக்கு அவனோட அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு அங்கே ரொம்ப அழுக வந்துட்டுருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லியா வந்துடுறான். நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் இருக்கேன்ல உங்களுக்கு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்து இரிட்டேட் ஆகிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை பிடிச்சி அங்கே வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொன்னதுமே இப்போ அவன் வந்து போக மாட்டா. சரி வாங்க நம்மளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி விடுறாங்க. அப்போ அது என்கின் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் விடுறா. உன்ன மாதிரி பிச்சைக்காரையும் கூட எல்லாம் இருக்க மாட்டான், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பர்சன் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதும் நம்ம ஹீரோ வந்துட்டு பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் எதுக்காக நீ என்னோட ஹஸ்பண்ட் எப்படிலாம் பேசுகிறேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு நான் சொல்கிறதான் கேட்டு நடக்கணும், எதுக்காக நீ அவனை மாதிரி ஆளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மிரட்டுற மாதிரி வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் அது எல்லாத்தையுமே வந்து கேட்டாரு. கண்டிப்பாக போய் நம்ம இதை ஃபாஸ்ட்டாக சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் மீட் பண்ண போகும்போது அப்போ ஹீரோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவளை நினச்சேவும் உங்கள் ஒய்ஃப் வந்து உண்மையிலேயே நல்லவங்க தான் பாஸ், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணி டைவர்ஸை பற்றி பேசினதும் உனக்கு என்ன அவ்வளோ அவசரமாக டைவர்ஸ் வாங்குறது, சரி உடனே வாங்கிடலான்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு புரிஞ்சு பேசுங்க, அவங்க வந்துட்டு உண்மையிலேயே நல்லவங்கன்னு சொன்னதும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன்னா புதுசாக நீ வந்துட்டு அவளுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவர் வந்து நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்காரு. வந்து ரொம்ப பவர்ஃபுல்ன்ற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு பவர்ஃபுல் இல்லை, ஸோ வந்துட்டு உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபை பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோ அப்படியே விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அப்போ அவன் இவனை மாதிரி ஆட போயிட்டு எதுக்கு நீங்கள் உட்கார வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மா வாய மூடு இதான் யூன்னு சொன்னதுமே ஏன்னா யூவான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா இவன் பேச்சு வந்துட்டு கொஞ்சம் வந்து தப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் மூளை சரியில்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு நம்ம கான்ட்ராக்டை வந்து சிறும வந்துட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் உங்கள் பையன்கிட்ட சொல்லி வச்சுருங்க, தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப்டை இதுக்கப்புறம் இவன் நெருங்கி வந்தானா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ நீ என்ன பண்ணி தொலைஞ்ச அவரோட ஒய்ஃப்ட்ட போயின்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணேன், அது வந்துட்டு யூவா உண்மையிலேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேணான்னு விரட்டி விட்டீங்களே அந்த பொண்ணு தான் வந்துட்டு அவனோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அவளை வேணான்னு சொல்லி தானே நான் விரட்டி விட்டேன், திரும்ப நீ அவளை கூட்டிகிட்டு வந்தேன்னா நான் ஏற்றுக்குருவேனா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ, நான் சொல்கிற பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிறணும், ஒழுங்காக வந்துட்டு இல்லைனா இந்த சொத்தில் உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயினை போயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறான். நானுமே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு உன்னை பிளாக்மெயில் பண்ணானா, அவன் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அவனோட வீட்டில் போய் நான் வந்து காமிச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம், எதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வந்துடுது, உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு அங்கே கிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோட் ஆகிருச்சு, நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும், இப்போ ஏதாச்சும் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அவன் அங்கே கால் பண்ணி நான் தான் வந்துட்டு கம்பெனியோட பாஸ்ன்றது தெரிஞ்சிடக்கூடாது, நீங்கள் வந்துட்டு எல்லா ஃபைல்ஸையுமே எடுத்து மறைச்சி வச்சுருங்கன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் இதுக்கப்புறம் நீங்கள் மறைக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு உண்மையில் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிற போது வந்துட்டு அது நடந்தால் போதும், இப்போ வந்து தேவை கிடையாது, அவன் வந்து பணக்காரவங்கனாலே வந்துட்டு மோசமானவங்க சொல்லிட்டு வெறுத்துட்ருக்கா அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஆஃபீஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் புதுசாக இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா இது நம்ம ஹீரோவோட புது கம்பெனி போல். அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வந்துட்டு நம்ம கம்பெனியோட பாசன்னு ஒய்ஃப்னு சொல்கிறாங்களே என்ன உண்மைன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காசப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம லியோவுமே வந்து நானுமே இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கேன், எனக்குமே ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, இந்த கம்பெனியில் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவள் பார்த்து அங்கே ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவள் கையில் இருக்க அந்த ரிங்கை பார்த்துட்டு இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துட்றீங்க, இது எப்படி உன் கையில் வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பயங்கரமாக சண்டை வந்துடுது. அவள் இது எனக்கு தான் கொடுத்தது, என்னோட பரம்பரையோடதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிருது. ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது ஹீரோ வேகமாக பிடிச்சவங்க வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். சரி நீங்கள் எனக்கு ஒரு ரிங்கு கொடுத்தீங்களே அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குமா அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, எங்கள் பரம்பரையிட்ட மட்டும்தான் அது இருக்குதுன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. நடந்த எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இந்த கம்பெனியோட பாஸை இவன் தானா அப்படின்ற சொல்லிட்டு டவுட் ஆகிட்டு டக்குன்னு விளைவிக்கிறா. எனக்கு வந்துட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இந்த கம்பெனியோட பாஸோட நேம் என்னன்னு சொன்னதுமே இவன்னு சொல்லிட்டு இவனோட நேமே சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது. அவனை ஆஃபீஸில் போயிட்டு அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ பார்த்தா அவன் கால் பண்ணி என்னோட ஒய்ஃபுக்கு ஏதோ டவுட் வந்த மாதிரி இருக்குது, அவள் ஏகப்பட்ட விஷயங்களை விசாரிச்சா என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஓப்பன் பண்ணி போயிடுறா. அவளங்க பார்த்ததுமே
ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேமா வந்து எந்திரிச்சு வந்து நின்றுக்கிறான். அப்போ ஹீரோயின், இப்போ என்ன உங்கள் பாஸ் வர டைம் ஆயிடுச்சு, அதவாசி இந்த சேரில் நீ சும்மா உட்காந்துட்டு இருந்தியான்னு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதுமே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இடியட் மாதிரி தோணுதா, நீ எவ்வளோ போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, நீ என்னை வந்து அப்போ ஏமாத்தலான்னு பார்த்தியா, நீ பணக்காரன் தெரிஞ்சாலும் உன்கிட்ட இந்த காசை பறிச்சுட்டு ஓடிடுவேன்னு நினச்சியான்னு சொன்னதும், அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாத, நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனையுமே கேளு, நீ ஏன் இப்படிலாம் புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லணும்னு பார்த்தேன், ஆனால் உனக்கு தான் பணக்காரவங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ பேசினையே, அதனால தான் என்னையும் பிடிக்காம போயிடுமோ என்னமோன்னு நினச்சேன்னு சொன்னதும், நீ போய் பேசாத, நீ சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா உனக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அப்போவே நீ சொல்லியிருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ரொம்ப வந்துட்டு அவள் கோவப்படுறா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் வேணாம், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டில் இருந்து கதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லும்போது அங்கே அவள் உள்ளே போகிறா. ஏற்றுக்கிட்டாலும் சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போனா. ஆல்ரெடி இவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அவன் அங்கேருந்து போகிறான். நான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவன் திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே இவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அந்த லியா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக அந்த சூனியை காட்டிட்டு இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது கையிலேருந்து அந்த ரிங்கை பார்த்துட்டு இது எப்படி நீ போட்ட, உனக்கு என்ன தகுதி இருக்குது, இது வந்துட்டு நான் அவளுக்குள்ள கொடுத்தேன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ஓப்படுறாங்க. இதை நான் தான் இவளுக்கு கொடுத்தேன், இவ்வளோ தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் என் மனசில் அவள் மட்டும்தான் இருக்கா, எப்பயுமே நான் வந்துட்டு வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், நான் மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் இவ்வளோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். இவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டே இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்காக சூப்பெல்லாம் கொண்டு வர்றான். தாத்தா தான் இதை கொடுத்து விட்டாரு, நானே பண்ணேன், நீ குடிக்கணும்னு சொன்னதும் தாத்தாக்காக நான் ஏற்றுக்கிறேன், இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்காது அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் நம்ம பாஸ் வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா அந்த லியா தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அவள் செடியூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருப்பா போல். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டையுமே அவன் வந்துட்டு ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இவன் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே பேசினதும் ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் உன்னோட சப்போர்ட் ஒன்றும் தேவை கிடையாது, இவ கூட சேர்ந்தே நீ சுத்துன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. இதுக்கப்புறம் நான் இங்கே ஒர்க் பண்ணால் கூட நல்லா இருக்காது, நம்ம பேசாமல் வேலையை விட்டுறலாமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சில ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்போ அங்கே என்கின் வந்து தேவையில்லாமல் அவன் மேலே கை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறா. அவங்க நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப நல்லவே மாதிரி அங்கே நடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ ஃபஸ்ட்டு நல்லா ஆகாது போதும், நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் சேரலான்ற பேச்செல்லாம் இதுக்கப்புறம் பேசாத அப்படின்றத சொன்னதும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட உனக்கு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்னு சொல்லும்போது அவள் வேமா அங்கே இருந்து போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே லியா உள்ள வர. அப்போ தான் என்னன்னு காமிச்சா இவ தான் வந்துட்டு காசை கொடுத்து அந்த என்கினோட சேர்ந்துட்டு அங்கே பிளான் பண்ணியிருக்கா போல். இப்போ நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே அவன் உன்னை ஏற்றுக்கல, நம்ம வேறு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ அவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்கு போயிட்டு நீ அடிபட்டு போய் இங்கே உட்காந்துருப்பியா, மரியாதையோட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க திட்டினதுமே நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்ப அவள் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, அவங்ககிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்குது, அவளை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம், அதுக்கப்புறம் அந்த யூவையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதுமே அப்போ அவங்களுமே சரி ஓகே நீ சொல்கிறபடி நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. பிறகு உடனே அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ தான் வந்து என் பையனை நல்லா பார்த்துக்கிறணும், உன்னால தான் இப்போ அடிபட்டு போய் கிடக்குறான் அப்படின்றத சொன்னதும் டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்களே வந்துட்டு பார்த்துக்குவாங்களேன்னு சொல்கிறா. எனக்கு வந்துட்டு டைம் கிடையாது கொடுக்குற மெடிசன்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு, நீ தான் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே சூப்பெல்லாம் கொடுத்துட்டு அவனை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. உனக்கு நல்லான பிறகு உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவனுமே அவன் ரொம்ப நல்லவே மாதிரி அங்கே சரின்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த லியா அதை எல்லாத்தையுமே அங்கே நின்று அங்கே ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஹீரோட்ட காமிச்சு இவ தப்பானவன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அங்கே வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ என்ன பார்த்துட்ருக்கு இந்த லக்கேஜ் இந்த ரூமில் கொண்டு போய் வையின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே கதவை வேகமாக வந்து லாக் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல் தொடங்கன்னு சொன்னதும் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வரைக்கும் உன்னை இங்கேருந்து நான் விடுவிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோ என்னாச்சு இவ இன்னமே வராமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லியாவும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அந்த ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு அவன் கூட சேர்ந்து அவள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா மேரேஜ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்துறாங்க. இப்படிப்பட்ட பொண்ணா இவ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குது, அவள் வந்துட்டு கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொன்னதும் நீ அவளை மறந்துட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி கிடையாது, நான் வந்துட்டு அவளை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறான்.
பிறகு நம்ம ஹீரோ அங்கே கதவை போய் நாக் பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. நம்ம ஹீரோயின்ட்டேருந்து அங்கே கால் வந்ததும் ஃபைனலாக நீ காலாச்சும் வந்துட்டு எடுத்துட்டி அப்படின்றத சொல்லும்போது, நான் வந்து என்கிட்ட தான் பேசுகிறேன், அவள் குளிச்சிட்ருக்கா, அவள் வந்து உன்கிட்ட பேசலாம் விருப்பம் கிடையாது, இதுக்கப்புறம் எங்களை தொந்தரவு பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் சாப்பிடாம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோமே, அவங்க உள்ளே வந்துட்டு இப்படி இருந்து என்ன பண்ண போகிற, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கோன்னு சொல்லும்போது, நான் உன்னையே மேரேஜ் பண்ணணும், நான் ஆல்ரெடி அவரை தான் மேரேஜ் பண்ணிட்டேன், லைஃப்பில் நான் உன்னை பார்த்ததே ரொம்ப பாவம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் என்னோட லைஃப் நல்லா இருந்துச்சு, நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு விரும்பலை, இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போ அங்கே மெய்ட் வந்து கீழே உங்களை ஒரு பர்சன் வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது புரிஞ்சுக்குது அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவன் கீழே போனதுமே அந்த காட்டன்லாம் அவள் விலக்கி விட்டுட்டான். நம்ம ஹீரோங்க நின்றுட்டுருக்கதை பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அவன் போயிட்டு எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு கேட்டதோ, நான் என்னோட ஒய்ஃபை பார்க்கணுன்னு சொன்னதோ, உன்னை பார்க்க விரும்பலை, நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் தொல்லை பண்ணிட்டுருக்காத, நீ வந்துட்டு அவள் கூட சுற்றுற பையன், அவள் வந்து தனக்கு வந்துட்டு நல்ல லைஃப்பை வாழ முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் மேலேருந்து எப்படியாச்சும் பாத்திரமாட்டானான்னு சொல்லிட்டு அங்கே செய்க காத்தாலுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மேலே அது எதுவுமே தெரிய மாட்டேது. அப்போ அவன் சரி ஓகே அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், ஆனால் நீ அவளை தொந்தரவு பண்ணி பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அழுக ஆரம்பிச்சுட்றா. கடைசியில் இவருமே இப்படி போயிட்டாரேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவன் ஒன்றுமே வந்துட்டு உன்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, அதனால தான் ஈஸியாக உன்னை கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டான், நீ ஒழுங்காக வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை நான் உன்னை கண்டிப்பாக நான் போர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோங்க அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப அங்கே செடியூஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, மரியாதையோடு இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயிங்க ஆஃபீஸில் எந்த ஒர்க்கையுமே ஒழுங்காக பண்ண மாட்டான், எல்லா கிளைண்ட்டிட்டுமே ரொம்ப கோவப்படுறான், ஏகப்பட்ட லாஸ் ஆனாலுமே கவலையே இல்லை. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் வந்துட்டு எப்போ வந்து இப்படிலாம் வந்து நடந்துக்கிறத ஸ்டாப் பண்ண போகிறீங்க பாஸ், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, என்ன வந்துட்டு போயிட்டுருக்குனாச்சும் தெரிய வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாரு. லியாவும் அங்கே அந்த என்கேன்மே என்ன தெரில கொஞ்ச நாள் நான் மீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை வந்து மீட் பண்ணுறதுக்காக வர வைக்கிறான். ஏன்னாச்சு திடீர்னு என்னோட மேலே அக்கறைன்னு சொன்னதும் நான் எப்பயுமே அவளை பற்றி யோசிச்சு உன்னை பற்றி யோசிக்கவே மறந்து போயிட்டேன், நல்ல பொண்ணு எவ்வளோ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணதுமே அவள் ஒரு டம்ளர் மட்டும் குடிக்கிறா. இல்லை எனக்கு எனவே நான் ரொம்ப ட்ரக் ஆயிடுவேன், அப்புறம் ஏதாச்சும் நடந்துரும்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கேன், இல்லை ஏதாச்சும் நடந்தால் ஏன் கூட தானே நடக்க போகுது, உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறவேன்னு சொன்னதும் அதை நம்பி அவள் பாட்டு அங்கே குடிச்சிடுறா. நல்லா போதை ஏறி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையுமே கேட்டதுமே அவள் பாட்டு அங்கே உளறி வச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே அடைச்சி வச்சிருக்கிறது முதற்கொண்டு. ஸோ ஹீரோ வந்து உடனே வந்து அங்கே கிளம்பிடுறான். அங்கே ஹீரோயினை வந்துட்டு அவன் வந்து போர்ஸ் பண்ணிகிட்ருக்கான், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க அப்போ ஒத்துக்க மாட்டேன், நான் உன்ட்ட இப்போ தம்மா நடந்துக்கிட்டால் முடியும்லன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, கண்டவனோட பிள்ளையெல்லாம் இங்கே வந்து சுமந்துட்டு இருக்க முடியாது, அபார்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டாக்டரையுமே வச்சு செக்அப் பண்ணி பார்த்ததில் கன்ஃபார்ம் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அபார்ஷன் பண்ணுறதுக்காக. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது அப்பயுமே இந்த என்கி நீ என்னை விட்டுட்டு போகாதான்னு சொன்னதோ இந்த இடியட்டோட பேச்சை கேட்குறதுக்கு நான் விரும்பலை, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, இவ்வளோதுக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் சொல்கிறவள நான் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சண்டை போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் வந்ததுமே அவங்க அம்மா நீ அப்போ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருறாங்க. நீ ஏன் அவளை நிற்க வச்சுட்ருக்க, உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அவளை மருமகளாகவுமே ஏற்றுக்கிறாங்க. அப்போங்க அந்த லியா அதை பார்த்துட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாள் எனக்கு ஆசை காட்டிட்டு இப்போ போய் அவளை வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் அவள் வந்து என் பிள்ளையோட வந்துட்டு பிள்ளைக்கு அப்பாவாக போகிறான், நீ வந்துட்டு உன் லைஃப்பை பார்த்துக்கோ, நான் உனக்கு வந்துட்டு செட் பண்ணி விட்றேன், நீங்கள் இருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே வம்பு பண்ணி பிடிங்கிடுறாங்க. இது என் மருமகளுக்கு தான் சொந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கலாமான்னு சொன்னதும் அதுக்கெலாம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சூப்பெல்லாம் கொண்டு வராங்க. இந்த சூப்பை நீ குடி அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. தேங்க்யூமான்னு சொன்னதுமே அவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த ரிங் வந்து உனக்கு தான் சொந்தம், ஸோ நீ அவள் கையில் போட்டு விடுன்னு சொல்லும்போது சூப்பை குடிக்க போகும்போது இல்லை சூப்பெல்லாம் குடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு மெயிட் சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் லியா வந்துட்டு இவள் எப்படி குழந்தை பேரான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதில் ஏதோ கலந்தாங்கன்னு சொன்னதுமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவளை வந்துட்டு நான் என் பிள்ளை மாதிரி வளர்த்தா என்னோட குழந்தையவே வந்துட்டு அழிக்க பார்க்குறாளா, நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை பிடிச்சவங்க இழுத்துட்டு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ உன்னை பாவமேன்னு இவ்வளோ நாள் வீட்டில் வச்சுட்டு இருந்தா நீ கடைசியில் எங்கள் குடும்பத்தவே கெடுக்க பார்ப்பையா, இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவ்வளோ போலீஸில் வந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபைனலாக வந்து வெட்டிங்குமே வந்து நடந்துட்டு
ஆகிட்டுருக்கு. இதை ஃபோட்டோஷூட்லாம் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டுருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் கிடையாது, உன் கூட சேர்ந்து இருக்கிறப்ப எனக்கு ஏன் டயர்ட் வரப்போகுது, இன்றைக்கி காலையில் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வந்தேன், நம்மளுக்கு வந்து ட்வின் பேபிஸ் பிறக்க போதான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். 2 பேருமே இப்படியே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.